ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டிக்காக சயின்ஸில் பயாலஜியில் ஒரு முக்கியமான டாபிக் ஹியூமன் செல்ஸ், பிளான்ட் செல்லுன்னு ஒன்று இருக்கும். செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செல்லில் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் செல்வால். அந்த செல்வாலை பற்றி பார்க்கலாம். செல்வால்ன்றது என்னென்னா சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர். இப்போது நம்மளோட செல் இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ செல் எப்படி இருக்குன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த செல்லை சுற்றி இருக்கிறது தான் செல்வால். அந்த செல்லோட அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் தான் செல்வால். அப்போ அந்த செல்வால் தானே நமக்கு சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டராக இருக்கும். இப்போ இதுக்குள்ளேருந்து எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா செல்வால் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா செல்வால் வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. செல்லில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம லிவிங், நான் லிவிங்னு பிரிப்போம். அதே செல்வால் வந்து என்னென்னா நான் லிவிங். செல்வால் வந்து நான் லிவிங். ஃப்ரீலி ப்ரீமியபிள்னா என்னென்னா எல்லாத்தையும் உள்ள விடும். இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து செமி ப்ரீமியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஒரு சில செலக்டிவ்லி இதுன்னு தேர்ந்தெடுத்து தான் உள்ள விடும். அதை வந்து செமி இல்லைன்னா செலக்டிவ்லி ப்ரீமியபிள்னு சொல்லுவாங்க. ஆனால் செல்வால் வந்து ஃப்ரீலி ப்ரீமியபிள், எல்லாத்தையுமே உள்ள விடும். இப்போது செல்வால் தான் என்னது அவுட்டர் மோஸ்ட் ரீஜன்னு சொல்லிட்டோம். அப்போ அதுதானே வந்து ஒரு செல்லுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது செல்வால்ன்றது பிளான்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு நான் லிவிங், ஃப்ரீலி ப்ரீமியபிள். அதுக்கு ஒரு ஷேப் எது, நம்ம செல்லுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறது எதுனா செல்வால். செல்வால் வந்து எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கும்னா செல்லுலோஸ். ரொம்ப முக்கியம். செல்வால் வந்து மேடப் ஆஃப் செல்லுலோஸ். செல்வால் வந்து எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. செல்லுலோஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ஓகேங்களா? செல்லுலோஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் டு செல். ஒரு செல்லுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது இது செல்வால். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லுக்குள்ளே, இப்போ ஒரு செல்லுக்குள்ளே நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், ரிபோசோம் இருக்கும், கோல்கே பாடிஸ் இருக்கும். இது மாதிரி செல்லுக்குள்ளே நிறையா இருக்கும். அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது யாரோட வேலைன்னா செல்வாலோட வேலை. இது வந்து பிளான்ஸ் வந்து இப்போ ரொம்ப பெருசாக எப்படி இருக்கும், ஒரு திக்னஸாக இருக்கும்ல, திக்னஸாக உயரமாக வளர்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுன்னா இந்த செல்வால் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு செல்லும், இப்போ நம்ம வந்து வளர்றோம்னா ஒரு செல் இன்னொரு செல்லாக டிவைட் ஆகி தான் நம்ம வளருவோம். அப்போ அந்த ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லோட இன்டர்கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு செல் இன்னொரு செல்லோட இன்டர்கனெக்ட் ஆகுதுல்ல, அந்த ஓப்பன் ரீஜனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மோடெசனேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் ரீஜனுக்கு பேர் தான் பிளாஸ்மோடெசனேட்டா. அந்த செல் துளைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த செல் துளை, ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு துளை இருக்கும். அது மூலியமாக தான் ஒரு செல் வந்து இன்னொரு செல்லோட அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதை வந்து இங்கிலீஷில் பிளாஸ்மோடெசனேட்டார்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. ஏன்னா பிளாஸ்மோடெசனேட்டா அப்படின்றத வந்து அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, பிளாஸ்மோடெசனேட்டா அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் அந்த நேம் தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. அப்போது ஈச் செல், ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லோட இன்டர்கனெக்ட் ஆகிருக்கிறது எது மூலியமானா இந்த பிளாஸ்மோடெசனேட்டா மூலியமா. ஓகேவா? இது மூலியமா பிளாஸ்மோடெசனேட்டா மூலியமா. அதான் என்ன பிளாஸ்மோடெசனேட்டா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நியூக்ளியஸ். இப்போது நம்ம செல்லுக்குள்ளே ஒவ்வொரு ஆர்கனல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆர்கனலுக்குமே ஒரு நிக் நேம் இருக்கும். இப்போ நம்ம செல்வாலுக்கு என்ன பார்த்தோம்? சப்போர்ட்டர் அண்டு ப்ரொடெக்டர் ஆஃப் த செல். அப்போது செல்லோட சப்போர்ட்டர், பாதுகாப்பாளர் அண்டு துணை நிற்பவர் யார்? செல்வால். இப்போ அதே மாதிரி நியூக்ளியஸ் தான் என்னதான் பிரைன் ஆஃப் த செல் அண்ட் மாஸ்டர் ஆஃப் த செல். இப்போ நம்ம செல்லில் ஒரு முக்கியமான பார்ட் எதுனா நியூக்ளியஸ். அதனால தான் வந்து பிரைன் ஆஃப் த செல்லுன்னு மாஸ்டர் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட் ஆஃப் அ செல் அப்படின்னு சொல்லுவோம். செல்லோட ஒரு முக்கியமான யூனிட் என்னன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஒரு செல்லுக்குள்ளே நடக்கிற எல்லா ஒர்க்கையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நியூக்ளியஸ். அதனால தான் அது பிரைன் அண்ட் மாஸ்டர் ஆஃப் தி செல்லுன்னு சொல்கிறோம். ஓகே, இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா செல்லுக்குள்ளே நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும். அதில் லார்ஜஸ்ட் ஆர்கன் எதுனா நியூக்ளியஸ். இது அந்த நியூக்ளியஸ் வந்து பர்டிகுலராக இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து நிறைய வடிவங்களில் இருக்கும். என்னென்ன வடிவங்களில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலில் இருக்கும், கியூபாய்டிக்கலில் இருக்கும், எபிசாலிடில் இருக்கும், டிஸ்காய்டலில் இருக்கும். ஸ்பெரிக்கல்னா கோள வடிவத்தில் இருக்கும், கியூபாய்ட்னா நமக்கு தெரியும் கனசதுர வடிவத்தில் இருக்கும். இது வந்து பலகோணம் நிறைய கோணத்தில் அப்படின்ற வடிவத்திலையும் இருக்கும், தட்டு வடிவத்திலையும் இருக்கும். ஓகேங்களா? பலகோண வடிவத்திலையும் இருக்கும், தட்டு வடிவத்திலையும் இருக்கும், கோள வடிவத்திலையும் இருக்கும், கனசதுர வடிவத்திலையும் இருக்கும். ஓகேங்களா? இட் ஹாஸ் இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரைன். நியூக்ளியஸ்ல வந்து 2 மெம்பரைன் இருக்கும். இதுல வந்து எந்தெந்த செல்லு வந்து எத்தனை மெம்பரைன் இருக்கும்
அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ நியூக்ளியஸ்ல என்ன இருக்குன்னா 2 மெம்பரைன் இருக்கு. இன்னர் மெம்பரைன் ஒன்று, அவுட்டர் மெம்பரைன் ஒன்று. இன்னர் மெம்பரைன் எப்படி இருக்குன்னா உள்ள இருக்கிறது வந்து ஸ்மூத் மெம்பரைனா இருக்கும். இதே நம்ம வந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா படிப்போம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எப்படின்னா இன்னர் மெம்பரைன் வந்து ஸ்மூத் மெம்பரைனா இருக்கும், அவுட்டர் மெம்பரைன் வந்து ரஃப் மெம்பரைனா இருக்கும். ஸ்மூத்னாலே அங்கே வந்து ரிபோசோம்ஸ் இருக்காது, ரஃப்னா ரிபோசோம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஃப்னா ஆர் இருக்கும், அதில் ஆர் இருக்கலனால ரஃப்னா ரிபோசோம்ஸ் இருக்கும், ஸ்மூத்னா ரிபோசோம்ஸ் இருக்காது. எதில்? மெம்பரைனில். இது ஒரு மெம்பரைன். இப்போ வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது வந்து மெம்பரைன் பவுண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ அப்போ நியூக்ளியஸ் வந்து மெம்பரைன் பவுண்டு. அதில் வந்து 2 மெம்பரைன் இருக்குது. இன்னர் மெம்பரைன் ஒன்று, அவுட்டர் மெம்பரைன் ஒன்று. ஓகேங்களா? இன்னர் மெம்பரைன் எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தாக இருக்கும், அவுட்டர் மெம்பரைன் வந்து ரஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? அவுட்டர் மெம்பரைன் எப்படி இருக்கு? ரஃப்பாக இருக்கு. அப்போ ரஃப்பாக இருக்குன்னா வித் ரிபோசோம்ஸ். இன்னர் மெம்பரைன் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்னா வித்தவுட் ரிபோசோம்ஸ், ரஃப்பாக இருக்குன்னா வித் ரிபோசோம்ஸ். ரிபோசோம்னா தமிழ்லேயே ரிபோசோம் தான். ஓகேங்களா? இது வந்து கண்டினியூஸ் அண்ட் இர்ரெகுலர் இன்ஃப்ரீக்வெண்ட். இப்போ எப்படி சொல்றோம்னா தொடர்ந்தும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட, எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்னு சொல்லுவோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா தமிழ்ல அந்த எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலோட தொடர்ந்தோ இல்லை அடிக்கடியோ இல்லை தொடர்ச்சி இல்லாமலோ அது வந்து கனெக்ஷன் வச்சிருக்கோம். இது நியூக்ளியஸ். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா நியூக்ளியஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் செல்லுல அப்படின்னு சொல்றோம். அப்போ நியூக்ளியஸ்க்கு எண்டே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நியூக்ளியஸ் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். நியூக்ளியஸ் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மெம்பரைன்ல வந்து இந்த மெம்பரைன் இருக்கு நம்ம சொன்ன இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரைன், அதில் வந்து நிறைய போர்ஸ் இருக்கும். போர்ஸ்னா ஓட்டைகள் இருக்கும். இதை வந்து நியூக்ளியர் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன போர்ஸ்ன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியர் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியர் போர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதை அலோவ் பண்ணுன்னா அந்த போர்ஸ் வழியாக ஒரு சில மெட்டீரியல் அதை வந்து அலோவ் பண்ணும். என்னென்ன மெட்டீரியல்னா எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏனா மெசேஞ்சர் ஆர்என்ஏ. ஓகேங்களா? எம்ஆர்என்ஏனா மெசேஞ்சர் ஆர்என்ஏ, ரிபோசோமல் யூனிட், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் மேக்ரோ மாலிகூல்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா இந்த மெம்பரைன் அதில் இருக்க போர்ஸ் வழியாக அலோவ் பண்ணும். ஓகேங்களா? உள்ள வரத்துக்கு அலோவ் பண்ணும். ஓகேங்களா? அப்போது இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நியூக்ளியஸ் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட எப்படின்னா கண்டினியூஸாகவும் கனெக்ட் ஆயிருக்கும், இர்ரெகுலராகவும் கனெக்ட் ஆயிருக்கும், இன்ஃப்ரீக்வெண்ட்டாகவும் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நியூக்ளியஸ் தான் என்னன்னு பார்த்தோம். மாஸ்டர் ஆஃப் தி செல் அப்படின்னு பார்த்தோம், பிரைன் ஆஃப் த செல்லுன்னு பார்த்தோம், ஆர்கன்லேயே ரொம்ப பெருசு எதுன்னு பார்த்தோம், நியூக்ளியஸ் தான் பார்த்தோம். ஓகேங்களா? அதில் வந்து 2 மெம்பரைன் இருக்குன்னு பார்த்தோம், இன்னர் மெம்பரைன், அவுட்டர் மெம்பரைன். இன்னர் மெம்பரைன் வந்து ஸ்மூத்தாகவும், அவுட்டர் மெம்பரைன் வந்து ரஃப்பாகவும் இருக்கும். ரஃப்னா அதில் வந்து ரிபோசோம்ஸ் இருக்கு, ஸ்மூத்னா அதில் வந்து ரிபோசோம்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 பார்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து செல்வால் பார்த்தோம், இன்னொன்று வந்து நியூக்ளியஸ் பார்த்தோம். அடுத்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் செல். இந்த நியூக்ளியஸை பொறுத்து தான் நம்ம வந்து 2 டைப்ஸாக பிரிப்போம். ஓகேங்களா? நியூக்ளியஸை பொறுத்து தான் ஒரு செல். அப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம செல்லை வந்து 2ஆக பிரிக்கிறோம்னு கேட்டாங்கன்னா நியூக்ளியஸை பேஸ் பண்ணி தான் நம்ம 2ஆக பிரிப்போம். அப்போ டைப்ஸ் ஆஃப் செல்ல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோகேரியாட் செல், அப்புறம் வந்து யூகேரியாட் செல். ப்ரோகேரியாட்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது. ஓகேங்களா? நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்காது, முன்னாடியே அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ முன்னாடியே உருவாகிறனால அதில் உண்மையான நியூக்ளியஸும் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்காது. ஈக்வாரியாட்டிக்னா அதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸும் இருக்கும், கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ப்ரோனா முன்கூட்டியே உருவானுச்சுன்னா ஆரம்பத்திலே. அப்போ ஆரம்பத்திலே இருக்கிறது நியூக்ளியஸும் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்காது. ஈக்வாரியாட்டிக்ல ரெண்டுமே இருக்கும். அப்போ ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா. PB ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி வரும்ல. ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா. ஓகேங்களா? இப்போ ப்ரோகேரியாட்டிக் செல் மேக்ஸிமம் எதில் இருக்குன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். யூனிசெல்லுலர்னா ஒற்றை செல் இருக்கிற உயிரினங்களுக்கு தான் இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் இருக்கும். இதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. இந்த ட்ரூ நியூக்ளியஸ் இல்லாதது என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். நியூக்ளியாய்டு அதில் வந்து நியூக்ளியஸ் இல்லை, அப்போ அதை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நியூக்ளியாய்டு, அவாய்டு, நியூக்ளியாய்டு. அப்போ நியூக்ளியஸ் இல்லை, அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நியூக்ளியாய்டு. அப்போ நியூக்ளியஸ் இல்லாத இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூ நியூக்ளியஸ் இல்லாத நியூக்ளியஸ் என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். நோ நியூக்ளியர் மெம்பரைன் இஸ் அரவுண்ட் திஸ் நியூக்ளியர். இந்த நியூக்ளியாய்டில் நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது. அப்போ நியூக்ளியாய்டு நார்மலாக ப்ரோகேரியாட்ல நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காதுன்னு சொன்னோம். ஓகேங்களா? அதை தான் என்னன்னு சொல்றோம், இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்ல இருக்க நியூக்ளியஸை தான் நியூக்ளியாய்டுன்னு சொல்றோம். அப்போ அதில் நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது. ஓகேங்களா? இதான் இந்த பாக்டீரியா. அதுக்கு ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா. அந்த பாக்டீரியா தான் வந்து உலகில் முதலில் தோன்றிய உயிரினம் நம்ம சொல்றோம். அப்போ உலகில் முதலில் தோன்றிய உயிரினம் எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாக்டீரியான்னு சொல்றோம். அந்த பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள்ல ஒன்று தான் ஈகோலி பாக்டீரியா. ஓகேங்களா? ஈகோலி பாக்டீரியா வந்து ஒரு குட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப் வைனா அந்த ஈகோலி பாக்டீரியா வந்து
செரிக்குது இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து செரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது ஈக்குவலி பாக்டீரியா. ஓகேங்களா. அதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப சின்னதாக இருக்கு. 0.003 to 2.0 மைக்ரோமீட்டரில் இருக்குது. ஓகேங்களா. மைக்ரோமீட்டரில் இப்போ நம்ம பார்த்தது ப்ரோகேரியாட் செல். ப்ரோகேரியாட்டில் நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்காது. அதனால அதை வந்து நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னன்னு சொல்கிறாங்க, பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த பாக்டீரியாவில் ஸ்பெசிஃபையாக சொல்லணும்னா ஈக்குவலி பாக்டீரியா. ஓகேங்களா. அதோட ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா யூகேரியோட். யூகேரியாட் செல்லுனா அதில் வந்து 2 நியூக்ளியஸ் இருக்கும். ப்ரோகேரியாட்டை விட பெருசாக இருக்கும். ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம். ப்ரோகேரியாட்டை விட பெருசாக இருக்கும், மெம்பரைன் இருக்கும். இது வந்து பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மோஸ்ட் ஆஃப் ஃபங்கை அண்ட் ஆல்கேலெல்லாம் என்ன இருக்குது, யூகேரியாட்டில் தான் இருக்கும். நம்ம ஃபங்கை ஆல்கேக்கெலாம் யோசிப்போம், அதுவும் சின்னதாக தானே இருக்குது, அதுலேயும் ப்ரோகேரியாட் தான் இருக்குமோன்னு நம்ம யோசிப்போம். கிடையாது. பாக்டீரியாவில் மட்டும்தான் ப்ரோகேரியாட், மற்றது எல்லாத்துலேயுமே யூகேரியாட் செல் தான். அப்போ ஃபங்கைனா பூஞ்சைகள், ஆல்கே பாசிகள், இதில் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்னா யூகேரியாட் செல் தான் இருக்கும். ஓகேங்களா. யூகேரியாட் செல் தான் இருக்கும். அப்போ செல்லை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். எதை பேஸ் பண்ணினா நியூக்ளியஸை பேஸ் பண்ணி செல்லை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ப்ரோகேரியாட் செல், இன்னொன்று வந்து யூகேரியாட் செல். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், செல் வால் பார்த்தோம். செல் வால் வந்து இதுக்கு என்ன நிக்நேம்னா சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர். அப்படின்னா நியூக்ளியஸ் பார்த்தோம். நியூக்ளியஸ் வந்து பிரைன் ஆஃப் தி செல், மாஸ்டர் ஆஃப் தி செல். ஓகேங்களா. அந்த நியூக்ளியஸை பேஸ் பண்ணி தான் செல்லை ரெண்டாக பிரித்தோம், ப்ரோகேரியாட் ஒன்று, யூகேரியாட் ஒன்று. ப்ரோகேரியாட்னா அதில் வந்து இது இருக்காது, செல் மெம்பரைன் இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியஸ் மெம்பரைன் இருக்காது. ஓகேங்களா. இதில் யூகேரியாட்டில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் மெம்பரைன் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சைட்டோபிளாசம் பார்க்க போகிறோம். சைட்டோபிளாசம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பார்ட். ஓகேங்களா. சைட்டோபிளாசத்தில் தான் என்ன நடக்கும்னா ஏரியா ஆஃப் மூமெண்ட். இப்போ வந்து ஒரு செல் இப்படி இருக்கு, ஒரு செல் இப்படி இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ள இங்க நியூக்ளியஸ் இருக்குன்னா இந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, இதை தகுத்து மீதி இருக்கிற இந்த பார்ட் ஃபுல்லாவே எதுன்னு சொல்றாங்கன்னா சைட்டோபிளாசம். இந்த பார்ட் ஃபுல்லாவே ஒரு மாதிரி கிரீனிஷான ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அதுலதான் வந்து ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கே பாடிஸ், இது மாதிரி நிறைய கோல்கே பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியா, இது மாதிரி நிறைய இதுக்குள்ளதான் இருக்கும். அப்போ அதுக்குள்ள எல்லாமே மூவ்மெண்ட் ஆகும். அப்போ அதனாலதான் சைட்டோபிளாசத்துல தான் இந்த மூவ்மெண்ட் எல்லாம் நடக்கும். ஸோ சைட்டோபிளாசத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சைட்டோபிளாசம் என்பது பிளாஸ்மா மெம்பரைன் அண்ட் நியூக்ளியர், அதான் சொல்றேன். அப்போ இதுதான் வந்து பிளாஸ்மா மெம்பரைன். இந்த சுத்தி இருக்குல்ல செல்லோட, பிளான்ட் செல்லோட அவுட்டர் மோஸ்ட் ரீஜன், அனிமல் செல்லோட அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் என்னன்னு சொல்லுவோம், பிளான்ட் செல்லோட அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் என்னன்னு சொல்லுவோம், செல் வால்னு சொல்லுவோம். அனிமல் செல்லோட அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைன் இல்லைன்னா செல் மெம்பரைன்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்மா மெம்பரைனுக்கும் இது நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியஸோட அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் தான் நியூக்ளியர் என்வலப்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, சைட்டோபிளாசம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சைட்டோபிளாசம். அப்போ இப்போ ஆல்ரெடி செல்வால் எதால மேடப் ஆஃப் ஆச்சுன்னு பார்த்தோம், செல்லுலோஸால மேடப் ஆஃப் ஆச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி சைட்டோபிளாசம் வந்து எதனால மேடப் ஆச்சுன்னா சைட்டோசோல்ன்ற ஒரு திரவம், ஒரு என்சைம்னால உருவானுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ சைட்டோபிளாசம் எதனால மேடப் ஆச்சுன்னா சைட்டோசோல். ஓகேங்களா. சைட்டோசோல். அப்புறம் அங்க இருக்க அந்த செல் ஆர்கனல்ஸ் இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சைட்டோபிளாசம்னு சொல்லியிருக்காங்க. சைட்டோசோல் அண்ட் செல் ஆர்கனல்ஸ். சைட்டோசோல் அண்ட் செல் ஆர்கனல். சைட்டோசோல்னா எப்படி இருக்குன்னா ஒரு நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற ஒரு வடிவத்தில் இருக்கும். 70 to 90% அதில் வந்து வாட்டர் தான் இருக்கும். ஒரு நீர் ஒரு வாட்டர் ஃபுல்லாக ஒரு ஜெல்லி ஸ்டேட்டில் இருக்கும். அதில் வந்து 70 to 90 ஆர்டாக வச்சுக்கோங்க, 70 to 90% ஆஃப் அதில் எப்படி இருக்கும், வாட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைட்டோபிளாசம் தான் இப்போது இரு செல்லையுமே இருக்கிறது எதுன்னு கேட்பாங்க, சைட்டோபிளாசம் வந்து யூகேரியாட் செல்லையும் இருக்கும், ப்ரோகேரியாட் செல்லையும் இருக்கும். ஓகேங்களா. சைட்டோபிளாசம் வந்து யூகேரியாட் செல்லையும் இருக்கும், ப்ரோகேரியாட் செல்லையும் இருக்கும். ரெண்டுத்துலையுமே இருக்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சைட்டோபிளாசம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து செல்வால். செல்வாலுக்கு நிக்நேம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டார். அதுக்கப்புறம் பார்த்தது நியூக்ளியஸ்க்கு என்ன நிக்நேம் சொல்லியிருக்காங்க, மாஸ்டர் ஆஃப் த செல், பிரைன் ஆஃப் த செல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், சைட்டோபிளாசம் பார்த்தோம். சைட்டோபிளாசத்தை தான் என்னன்னு சொல்றாங்க, ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அந்த நியூக்ளியஸே நம்ம வந்து நியூக்ளியஸ் பேஸ் பண்ணி அது ரெண்டா செல் டைப்ஸ் பிரிச்சாங்க, ப்ரோகேரியாட் ஒன்று, யூகேரியாட் ஒன்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ் அப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா. Thank you, friends.